வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ME 8692 பேப்பர்ல அசம்பிளி ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன் ஆர் குளோபல் ஈக்குவேஷன் ரிலவெண்டா ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பார்ட் பி கொஸ்டின்ல நம்ம இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அசம்பிளி ஸ்டிஃப்னஸ் ஈக்குவேஷன்ஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஒரு பார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி டிஸ்கிரிமினேஷனாக மாற்றி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நமக்கு டேட்டா வைஸ் என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அண்ட் அதுக்கு ரெலவெண்ட்டாக F1 F2 F3 ரெலவெண்ட்டாக மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த டைப்பில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எலமெண்ட் 1 எலமெண்ட் 2 எலமெண்ட் 3 ஸோ பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்னா பேஸ்ட் ஆன் 1 and 2 நோட்டில் இருக்கும், 2னா 2 and 3 நோட்டில் இருக்கும், 3யோட எலமெண்ட்டோட வேல்யூ 3 and 4 நோட் எலமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷனுங்கிறது பேசிக்காக நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிறது தான். இதோட ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் F = K × U. ஸோ மேட்ரிக்ஸ் K மேட்ரிக்ஸ் U. இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் ரெலவெண்ட்டாக பார்க்குறது Fன்னு பார்ப்போம். F1 F2 தட் இஸ் AE/L 1 - 1. இந்த டேட்டா எல்லாமே இதே டேட்டா தான், எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம இதே டேட்டா தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதை மக்கப் பண்ணணும் அவசியம் கிடையாது. -1 1 U1 U2 ஃபார் எலமெண்ட் 2 இருக்குன்னா F2 F3 தட் இஸ் நம்ம சூஸ் பண்ணுற நோடோட வேல்யூ தான் மாறும். அதுக்கு ரெலவெண்ட்டாக AE/L 1 - 1 - 1 1 U2 U3. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த எலமெண்ட் தேவைன்னா இதுக்கு அப்பர் லோயரில் இருக்கிற நோடோட வேல்யூ வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நம்ம ஃபோர்ஸை கோட் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3க்கு பார்த்தீங்கன்னா நோட் 3 and 4. ஸோ F3 F4 = AE/L 1 - 1 - 1 1 U3 U4. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஜென்ரலாக மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ தனித்தனியாக பார்த்தது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிக்கலாம். F1 F2 F3 F4 AE/L. ஸோ 1 - 1 0 0 1 - 1 - 1 +1 -1 - 1 0 0 -1 1 + 1 -1. நமக்கு F1 F2வில் F1 இது F2 இது F2 F3 F3 F4. ஸோ இந்த மெர்ஜ் ஆகிற இடம் மட்டும் நீங்கள் டோட்டல் வேல்யூ பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி புதுசாலாம் எதுவும் இருக்காது. இந்த வேல்யூலாம் சேமாக இருக்கும். எக்ஸப்ட் ஆகாத வேல்யூக்கு எல்லாமே நம்ம 0 0ன்னு போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ F1 F2 F3 F4ங்கிறப்ப AE/L 1 - 1 0 0. இந்த கோட் பண்ண என்ன இருக்கலாம் ஆன்சர் -1 -1 +1ங்கிறப்ப 2. இந்த இடம் -1 0, இது 1 + 1 2, இது -1 -1 -1. This is our nodal force and global stiffness matrix. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் U1 U2நாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஸோ நோடல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ U1 U2 U3. இது ஜென்ரல் ப்ரொசீஜர். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ராப்ளம் கொடுத்தா நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸில். A steel bar of length 800 mm is subjected to an axial load of 3 kN as shown in figure. Find the elongation of bar neglecting self weight. Take E Young's modulus value கொடுத்துருக்காங்க, A ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. E ஓட வேல்யூ 2 × 10⁵ N per mm². ஏவோட வேல்யூ 300 mm²ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எலாங்கேஷன்னா ΔLன்னு ஷார்ட் ஃபார்மாக குறிப்பாங்க. ஸோ இந்த நோட்டேஷனோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். நமக்கு டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபார்முலா டிசைட் பண்ண முடியும். டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் இந்த யூனிட்கே நம்ம ஒரு கொஷின் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கொஷின் கொடுப்பாங்க எதிராக சாய்ஸில், ஒரு கொஷின் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இது என்ன பேட்டர்னு எப்படி கொடுத்துருக்காங்கிறப்ப ஃபஸ்ட்டு டேட்டாலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க நோட் பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கே புரியும். என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். டேட்டா அண்ட் ஃபார்முலா இதை பொறுத்து கேல்குலேஷன் அழகாக மூவ் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க அண்டு லோடு கொடுத்துருக்காங்க. இது 2 தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிற 800 mm கொடுத்துருக்காங்க, லோடு 3 kN கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 800 mm, பியோட வேல்யூ 3 kN, லோடுன்னு இருப்பேன் 3 × 10⁻³ N, கிலோன்னு வந்தாலே பவர் 3 1000 இருப்பேன். யங்ஸ் மாடுலஸ் A வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், அதோட ஃபார்முலா என்னங்கிறதும் செகண்டாக கோட் பண்ணிக்கலாம். to find elongation. Elongation ΔL ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா AL/PL/AE.
இது ஆக்சுவலி எல்லா டேட்டாவுமே இங்கே இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிமினேஷனாக பிரிச்சுட்டு தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். ஸோ நம்மளுடைய பார் இதுதான். இந்த பாரை அவங்க எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல. ஸோ 2 பார்ட்ஸு 2 டிஸ்கிரிமினேஷன் 3ன்னு கொடுக்கல. ஸோ நம்ம பேசிக்காக 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். 1 2 எலமெண்ட் 1 எலமெண்ட் 2. ஸோ அப்போ இந்த 800 நம்ம என்ன பண்ணிக்கலாம், 400 400 லோடு சேமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய எலமெண்ட் பார்த்திங்கன்னா 1 2 நோடு 1க்கு 1 and 2 2க்கு 2 and 3 எக்ஸிஸ்ட் ஆகுது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா எல்லாம் கரெக்டாக கோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கேல்குலேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த டயக்ராம் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேல்குலேட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா F = K × U. எலமெண்ட் 1க்கு பார்க்கலாம். ஸோ எலமெண்ட் 1ன்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், F1 F2 = AE/L1 1 - 1 - 1 1 U1 U2. இதில் நமக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ 300, ஈயோட வேல்யூ 2 × 10⁵. கொஷினில் கொடுத்துருக்காங்க. எல்லுங்கிறது நம்ம எலமெண்ட் 1 பொறுத்தவரைங்கிறப்ப 400 தான் நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் கோட் பண்ணணும். 800 எடுக்கக்கூடாது. நம்ம டிஸ்கிரிமினேஷனாக பிரிச்சாச்சு. ஸோ 400 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். இதை ரெடியூஸ் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா F1 F2 மேட்ரிக்ஸோட வேல்யூ 1.5 × 10⁵ 1 - 1 - 1 1 U1 U2. இது எலமெண்ட் 1 பொறுத்தவரை. இப்போ இதே மாதிரி எலமெண்ட் 2க்கு பார்க்கலாமா. ஸோ எலமெண்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா 2 and 3 ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 and 3 ரிலவெண்ட்டாக F2 F3 ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். AE/L 1 - 1 - 1 1 U2 U3. அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 300 × 2 × 10⁵ / 400 1 - 1 - 1 1 U2 U3 கோட் பண்ணியாச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாமே சேம் ரிசல்ட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா நமக்கு எல் ஈக்குவல் பார்ட்டிஷனாக தான் பிரிச்சிருக்கோங்கிறப்ப இந்தந்த ஃபோர்ஸஸ் மட்டும் நம்ம கரெக்டாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி எழுதணும். 1.5 × 10⁵ 1 - 1 - 1 1 U2 U3. 2 எலமெண்ட்டாக பிரித்தோம். 2 எலமெண்ட்டுக்கு தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் அசம்பிள் பண்ணலாம். அசம்பிளிங் த மேட்ரிக்ஸ் 1 and 2 F1 F2 F3 தனித்தனியாக பார்த்தா F1 F2 F2 F3 கம்பைன் பண்ணலாம். இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே AE/Lோட வேல்யூ சேம் தான். ஸோ 1.5 × 10⁵ எழுதிக்கலாம். இந்த இடம் எழுதும்போது இது வந்து F1 F2ஓட வேல்யூ, இது F2 F3ஓட வேல்யூ. ஸோ இந்த இடம் மட்டும் நமக்கு மெர்ஜ் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. நமக்கு இங்கே டேட்டா கரெக்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். F1 F2ஓட வேல்யூ 1 - 1 - 1. இந்த வேல்யூவும் F2 F3ஓட வேல்யூ இங்கே மெர்ஜ் ஆகுறது 1 - 1 - 1. இந்த வேல்யூவும் மட்டும் ஆட் பண்ணால் போதும். we got assembly matrix. ஸோ இப்போ அசம்பிளிங் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கலாம், 1 - 1 0 - 1 2 - 1 0 - 1 1 U1 U2 U3 global stiffness matrix. This is our required global stiffness matrix. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதில் இந்த U1 U2 U3 தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூலாம் we don't know. ஸோ இப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். we get the answer. இப்போ பார்க்கலாமா, டு ஃபைண்ட் U1 U2 U3 வேல்யூ தட் இஸ் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பேஸ்டாக தான் நம்ம பார்க்கணும். U1ங்கிறது இனிஷியல் வேல்யூ. நமக்கு டயக்ராம் கோட் பண்ணும்போது மேலேருந்து தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ பவுண்டரி வேல்யூவாக 0ன்னு எடுத்துக்கலாம், ஃபிக்ஸட் வேல்யூவாகவே. U2 U3ங்கிறது மட்டும் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1ல் U1ஓட வேல்யூ 0ன்னு கோட் பண்ணிங்கன்னா இந்த ரோ அண்ட் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுற எல்லா வேல்யூமே நமக்கு 0வாக மாறிடும். ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்கிப் அவுட் பண்ணிட்டு மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்டெப்பை ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் எழுத போகிறனாலும் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக தான் ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இதில் F2ஓட வேல்யூ நமக்கு கொடுக்கல, ஒரே ஒரு ஃபோர்ஸ் வேல்யூ தான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை F3 தான் கோட் பண்ணணும். லோடுங்கிறப்ப நமக்கு லாஸ்ட்டாக தான் அது எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ F3 = 3 × 10⁻³ N. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்ம லோடோட வேல்யூ தான் ஃபோர்ஸாக நம்ம எடுப்போம். F2 0 தான். அப்போ இதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டே என்ன வந்துருக்கலாம், 0 × 10⁻³ 1.5 × 10⁵ 2 - 1 - 1 1 U3 U2 U3. ஃபர்ஸ்ட் ரோ வந்து எல்லாமே 0வாக இருக்கனால கேன்சல் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ஈக்குவேஷன்ஸாக மாற்றிக்கோங்க. அப்போ 1.5 × 10⁻² 2U1 - U3. அடுத்து -U2 + U3 எழுதியாச்சு. இதை ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வந்துருக்கலாம், ஃபஸ்ட் வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 ஆகும். 1.5 × 2 3 × 10⁻5 U2 - that is value = 0. இந்த வேல்யூ 1.5 × 10⁻5 மைனஸ் போட்டுக்கோங்க. இது ப்ளஸில் எழுதிங்கன்னா = T × 10⁻3.
ஸோ இதை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன இருந்திருக்கலாம், U2ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். U2 = 0.02 mm. U2ஓட வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், U3 கிடச்சிரும். ஸோ U3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பேசிக் கேல்குலேஷன் தான். ஸோ இதை நீங்கள் எழுதி பார்த்தாலே கரெக்டாக ஆன்சர் வந்துடும். U3ஓட வேல்யூ 0.04 mm. அவ்வளோதான். நமக்கு U1, U2, U3 தானே தேவை. ஸோ U1 அசம்ஷனாக 0ன்னு எடுத்துக்கிட்டோம். U2 இப்போ பார்த்தோம். U3ஓட வேல்யூ 0.04 mm வேல்யூ. ஆக்சுவலி நமக்கு கேட்டிருக்கிறது எலாகேஷன் ஆஃப் பார் எலமெண்ட், தட் இஸ் del பார்த்தீங்கன்னா PL/AE. ஸோ PLAE எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0.04 mm. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா கொஷினை 1 or 2 டைம் ரீட் பண்ணுங்கள். நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணணும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். நோட்ஸ் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.